அடுத்து மெயின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எழுதுறது டிஸ்கிரிப்டிவ் இல்லையா. ஸோ மெயின்ஸுக்கு வந்து ஒரு ஆப்ஷனல் இருக்குது, 2 பேப்பர். ஜிஎஸ்ல 4 பேப்பர் இருக்குது. எஸ்ஏ ஒரு பேப்பர் இருக்குது. 7 பேப்பர் வந்து மார்க்குள்ள பேப்பர். அகைன் இங்கிலீஷ் அண்ட் லாங்குவேஜ், தமிழ் எடுத்தால் தமிழ், தெலுங்கு எடுத்தால் தெலுங்கு, மலையாளம் எடுத்தால் மலையாளம், அந்த மாதிரி. அது வந்து உங்களுக்கு வந்து குவாலிஃபைங் தான். எப்படி சிசாட் குவாலிஃபைங்கோ அது மாதிரி குவாலிஃபைங். ஸோ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எழுதி பழகணும், நிறைய எழுதி பழகணும். இந்த எழுதி பழக எப்படி நான் இப்போ சொன்ன பார்த்தீங்கன்னா, பேப்பர் படித்தா தான் வரும். ஏன் அப்போ தான் ஒரு ஆசிரியர் எப்படி எழுதியிருக்காருன்னு தெரியும். ஓகே, ஒரு விஷயத்தை வந்து எப்படி அவர் போர்ட்ரே பண்ணுறாரு. ஏன்னா கேள்விகள் அப்படி தான் இருக்கும். கேள்வி வந்து ஜென்ரலாக வந்து விளக்குக, எக்ஸ்பிளைன் அப்படிங்கிறது பெருசாக இருக்காது. இல்லை வாட் ஆர் தி அப்படின்னு இருக்காது. சும்மா வந்து நம்ம இந்த புக்கில் இருக்கிறத அப்படியே ஒப்பிக்கிற மாதிரி. இது வந்து உங்களோட அறிவை தூண்டி அந்த விஷயத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய உங்களுடைய நாலேஜ் வந்து எப்படி நீங்கள் வந்து ஒரு இன்டெலெக்சுவல் டிஸ்கோர்ஸ், ஒரு டிஸ்கஷனாக கொண்டு வரீங்கன்னு தான் இருக்கும். அதில் நிறைய டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரும். இல்லஸ்ட்ரேட்னு வரும், நிறைய வரும். கிவ் வித் எக்ஸாம்பிள், எலுசிடேட்னுவாங்க, இப்போ நிறைய இருக்கும்.